ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போனால் சொர்க்கவாசல் படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டி, கருணாஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 1991 நடக்கிற ஒரு ஜெயிலில் நடக்கிற ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் வந்து ஏகப்பட்ட பேர் செத்து போகிறாங்க. அது என்ன ஏதுங்கிறது தான் கதையே. ஸோ அதுக்குள்ளே எப்படி ஹீரோ போனாங்க, என்ன நடந்துச்சுங்கிறது தான் மொத்த டோட்டல் கதையே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி வந்து அந்த என்ன பிரச்சனைங்கிறத என்கொயரி பண்ணுறதுக்காக ஜெயிலுக்குள்ளே வராரு. ஸோ ஜெயிலுக்குள்ளே வரும்போது கட்டபொம்மன் தான் அங்கே கருணாஸாக இருக்கார். ஸோ அவர் தான் அந்த கலவரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா சிகா அப்படிங்கிற ஒரு ரவுடியை பற்றி தான் சொன்னாங்க. அதான் செல்வராகவன். அவர் வந்து பார்த்திங்கன்னா காசிமேரில் பெரிய டானாக இருந்து பெரிய ரவுடியாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் ஜெயிலுக்குள்ளே வந்து அந்த ஜெயிலையே அவர் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவரை தாண்டி யாரும் அவர்கிட்ட போய் பேசவோ, ஜெயிலில் இருக்கிற போலீஸ்காரங்களே போய் பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ பவராக அவ்வளோ கண்ட்ரோலாக ஜெயிலே அவர் ஃபுல் கண்ட்ரோலாக வச்சுருக்காரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பீகார்லேருந்து ஒரு எஸ்பி ஒருத்தர் வராரு. ஸோ சென்னைக்கு வந்து அவர் இந்த ஜெயிலுக்கு தான் ஹெட்டாக வராரு. ஸோ அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கைதிகள் கிட்ட அதிகாரம் இருக்கக்கூடாது, போலீஸ்காரங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும்னு சொல்லி செல்வராகவன் பார்த்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அங்கே செல்வராகவனுக்கு என்னென்ன மாதிரிலாம் டார்ச்சர் கொடுக்குறாரு. செல்வராகவன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்தையுமே திருந்தி வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அந்த டயத்தில் தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து அழகாக ஒரு ஃபேமிலியாக ஒரு லைஃப்பை வெளியே வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு சின்ன குடும்பம், ஒரு தள்ளுவண்டியை போட்டு அதில் சம்பாதிச்சு இது பண்ணிகிட்ருக்க ஒரு குடும்பமாக இருக்கார். ஸோ அவர் வந்து கடை வைக்கிறதுக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் வந்து இறந்துருந்தார். ஸோ அவங்கள கொன்றுதாங்க. அந்த டைமில் ஒரு பைப் மாட்ட ஹெல்ப் பண்ண போன பாலாஜி தான் இது காரணம் அப்படிங்கிற மாதிரி அவரை பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கு போகிறதுக்குமே சிகாங்கிற அந்த உள்ளே இருக்கிற ரவுடி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சரி இது என்ன நடந்துச்சு எது என்ன தெரியாமல் உள்ளே நம்மளை கூட்டம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இதாக இருக்குது. ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சிகா பேரை கேட்டு அதை போய் கேட்கலாம் அப்படின்னு போயிட்டாலே கூட அவங்களோட ஆட்கள் எல்லாருமே அவரை அடி நொறுக்கிடுதாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே அவர் அங்கே ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு சண்டே சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம புதுப்பேட்டை படத்தில் வர மாதிரி அவரை போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அந்த அன்னைக்கு இவர் வலிக்கலாம்பாங்க. ஆனால் இவர் உள்டாவாக வலிக்குதுங்கிற மாதிரி சொல்லி சிகா கிட்ட போய் கேட்டுகிட்டே இருப்பார். நான் உங்ககிட்ட பேசணும் கேட்டுட்ருப்பார். ஸோ அந்த டயத்தில் தான் அந்த எஸ்பி வந்து இவனை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அவரை வந்து சமைக்கிற இடத்துக்கு மாற்றிடுவாங்க. ஏன்னா சமைக்கிற இடத்துக்கு வந்து ஜெயிலோட ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் மட்டும்தான் அங்கே மாற்றுவாங்க. ஸோ எஸ்பியோட ரெக்கமெண்டேஷனில் அவர் நிறையா சமைக்கிற ரூமுக்கு போயிருந்தார். ஸோ அங்கே வந்து அவர் ஆல்ரெடி சமையல்காரராக இருந்ததுனால, சமையல் ஹோட்டலில் வச்சுருந்ததுனால ஸோ அதை வந்து எல்லா டெலிவரி அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அழகாக ருச்சியாக சமைச்சு போடுறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் சமைச்சு போகணுன்னா அங்கே இருக்கிற பாய் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவர் தான் அந்த இதோட ஹெட்டாக இருக்கார். சிகா நம்புற ரொம்ப முக்கியமான பர்சனுங்கிறது பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டுங்கிறது டைகர் மணின்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் ஹென்ரிக்னு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து இங்கே வந்து தப்பு பண்ணிட்டு வந்து இங்கே ஆன்மீகவாதியாக மாறி அவர் தான் சிகா வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவர் திருத்துவார். ஸோ இங்கே மாதிரி போயிட்டுருக்க டைமில் எஸ்பிக்கும் அந்த ஹென்ரிக் அவருக்கும் ஒரு சின்ன கிளாஸ் ஆகுது. கிளாஸ் ஆனவொடனே எஸ்பி தூக்கி போட்டு அவர் விழுவிலும் வெளுத்து அவர் அடிச்சே கொன்றுதார். ஸோ அங்கேருந்து தான் கதை இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹென்ரிக் எப்படி கொண்டாங்க என்ன ஏதுங்கிற மாதிரி சிகா வந்து பெருசாக பிரச்சனை பண்ண போயிட்டுருக்க டயத்தில் தான் இவன் வெளியே வந்தானா நமக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லி எஸ்பி வந்து சிகாவை போட்டு தள்ளுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ போட்டு தள்ளுற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியை வந்து மாட்டி விட்டுருந்தாங்க. ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஆர்ஜே பாலாஜிக்கு முடிஞ்சிருச்சு. ஐ திங்க் ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் சொன்ன அவங்க வந்து இந்த மாதிரி இப்படி அவங்கள பன்னீர் இதில் சாப்பாட்டில் போட்டுருன்னு சொல்கிறப்ப எதுவுமே அவர் பண்ணாமல் இருக்காரு. ஸோ அதை தாண்டி வேற ஒரு விதமாக ஒரு பெரிய ட்விஸ்ட்டு லாஸ்ட்டில் வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சிகாவை வந்து போட்டு தள்ளியிருந்தாங்க. ஸோ போட்டு தள்ளின அடுத்த செகண்டில் தான் ஜெயிலில் பெரிய கலவரம் நடக்குது. ஸோ அந்த கலவரம் நடக்குது மறுநாள் காலையில் தான் ஆர்ஜே பாலாஜி வந்து பெயிலில் வந்து வெளியே போகிறதுக்கு மாதிரி கிளம்பி போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ தான் பயங்கரமாக கலவரம் நடக்குது. ஸோ அந்த டைகர் மணி தான் பயங்கரமாக அந்த கலவரத்தை கொண்டு பண்ணி போலீஸ்காரங்க அடித்து நோத்தி கொன்று எழுதியிருந்தாங்க. அது இல்லாமல் யார் மேலெலாம் என்னென்ன பகை இருக்கோ அவங்க எல்லாரையுமே அடித்து அந்த ஸ்பாட்லேயே அவ்வளோ வெறியும் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்கிற அளவுக்கு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த கலவரத்தை எப்படி முடிக்கிறதுங்கன்னு பார்க்கும்போது எதிர்கட்சிக்காரங்களாம் உள்ளே இருக்கிறதுனால அவங்கள எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவங்க எப்படி போலீஸ்காரங்களை உள்ளே வர வைக்கிறதுக்கும் அந்த எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹெல்ப் பண்ண அடுத்த செகண்டில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக நடக்குது. ஸோ அங்கே வந்து கருணாஸ் தான் இந்த எல்லாமே வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கருணாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஜெயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலில் இருக்கிறதுக்குமே ஃபஸ்ட்டு பிடிக்கல. லைக் என்னென்னா இந்த கைதிகள் இதில் வந்து நான் இருக்கிறத விட வேலையே நான் இருந்தேன்னா ராஜாவாட்ட நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓப்பனிங்கில் ஒரு சின்ன டைலாக் மாதிரி வரும். நீ ஏதோ ஒரு இடத்துல போய் நீ ராஜாவாக இருக்கிறத விட நீ இருக்கிற இடத்துலேயே நீ ராஜாவாக இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த மெயின் பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கருணாஸ் வந்து பயங்கரமாக ஒரு
பெரிய ட்விஸ்ட்டாக லாஸ்ட்டில் இது பண்ணுவார். ஏன்னா கருணாஸ் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட்லேருந்து இந்த எண்டு கிளைமேக்ஸ் முன்னாடி வரைக்கும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டோட்டலி எல்லா ட்விஸ்ட்டுகளையுமே கருணாஸ் அடித்து நோற்றி ஆக்டிங் வைஸும் வேறு லெவலில் சூப்பராக பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து இது வரைக்கும் பண்ணாத ஒரு புதிய ரோலாக ஆர்ஜே பாலாஜி ட்ரை பண்ணி இதில் பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் சூப்பராக இருந்தது. ஜெயில் என்னென்ன மாதிரிலாம் நடக்கும் என்ன ஏதுங்கிறத ஏடு சார் பக்காவாக சொல்லியிருந்தாங்க. மறக்காமல் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள்.